தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக விஜய் அறிவிப்பு. திசைகளை வெல்லப்போவதற்கான முன்னறிவிப்பு என மகிழ்ச்சி. தவேக முதல் மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ள நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தடைகளை தகர்த்து எறிந்து தலையாய அரசியல் கட்சியாக வலம் வருவோம் என்றும் விஜய் உறுதி. விஜய் கட்சி பதிவு செய்யப்பட்டதை அடுத்து தொண்டர்கள் உற்சாக கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகம். அமெரிக்காவில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. அமெரிக்காவிற்கு லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளதாக பேச்சு. தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் ஆண்டு பேரவை கூட்டம். விஷால், மன்சூர் அலிகான் உள்ளிட்டோர் பங்கேற்பு. நடிகர் சங்கத்தின் புதிய கட்டடம் அடுத்த ஆண்டு தயாராகும். அடுத்த பொதுக்குழு கூட்டம் புதிய கட்டடத்தில் நடைபெறும் என ஆண்டு பேரவை கூட்டத்தில் விஷால் பேச்சு. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் அதிமுக பிரமுகர் வெட்டி படுகொலை. காலையில் நடைபயிற்சி சென்றவர் கொலை செய்த கும்பலுக்கு போலீஸ் வலைவீச்சு. மகாராஷ்டிராவின் புனேவில் 42,000 பெண்கள் பங்கேற்ற விநாயகர் ஆரத்தி. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி சிறப்பு வழிபாடு. அமெரிக்காவின் சிகாகோவில் நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாம் அமெரிக்காவுக்கு லேட்டாக வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக உள்ளதென்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்க 19 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா சென்றுள்ளார். இந்நிலையில் சிகாகோ நகரில் பிரம்மாண்டமாக நடந்த வட அமெரிக்க தமிழ்ச்சங்க கலை விழாவில் பட்டு வேட்டி பட்டு சட்டை அணிந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். அவருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனித்தனி தாய் வயிற்றில் பிறந்தாலும் அனைவரும் உடன்பிறப்புகள் என்றும் அனைவருக்கும் பாசத்தை ஊட்டிய தாய் தமிழ்தாய் என்றும் கூறினார். இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சரா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி சொல்ல மாட்டேன், அதை விட அதிகமான அளவுக்கு. அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் இருப்பது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய உணர்வை தருவதாக கூறினார். சிறப்பான கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ததற்கு நன்றி என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தொழில்துறையில முதலீடுகளை இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகம், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அதற்கு பிறகு இப்பொழுது லேட்டா அமெரிக்காவுக்கு வந்திருக்கிறார். லேட்டா வந்தாலும் வரவேற்பு லேட்டஸ்டாக இருக்கு. முன்னதாக நிகழ்ச்சி அமெரிக்க வாழ் தமிழர்கள் மற்றும் அவர்கள் குழந்தைகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
பார்க்கிறோம். தமிழக வெற்றிக்கழக மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருங்கள் என தலைவரும் நடிகர் விஜய் அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருங்கள் என தொண்டர்களுக்கு விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புக்கு காத்திருங்கள் என தொண்டர்களுக்கு விஜய் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என கூறப்பட்டிருக்கும் நிலையில் அதற்காக காத்திருங்கள் என விஜய் கூறியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு காத்திருங்கள் எனவும் கட்சிக்கான சட்டப்பூர்வமான அனுமதிக்கு காத்திருந்தோம், அது கிடைத்துவிட்டது எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கட்சிக்கான சட்டப்பூர்வ அனுமதிக்காக காத்திருந்தோம், அது கிடைத்துவிட்டது எனவும் விஜய் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காகவும் காத்திருங்கள் என விஜய் தனது தொண்டர்களுக்கு அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார். கட்சிக்கான சட்டப்பூர்வ அனுமதிக்காக காத்திருந்தோம், அது கிடைத்துவிட்டது எனவும் விஜய் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து விஜய் இது தொடர்பான மேல் விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, அந்த அறிக்கையில என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விரிவாக பதிவு செய்யலாம். லாவண்யா, இப்ப தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதாவது 11 மணிக்கு அந்த அறிவிப்பு வெளியாகும் என்று நேற்று அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இதில் 2 விஷயங்களை பிரதானமாக கூறியிருக்கிறார். ஒன்று, இப்ப கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி நாம் கட்சியை பதிவு செய்திருந்தோம், விண்ணப்பித்திருந்தோம். அதை தற்போது சட்டப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்காக தான் நாம் காத்திருந்தோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம் குறிப்பிட்டது போல அந்த மாநாடு குறித்த அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். என்னவென்றால், இந்த மாநாட்டிற்கான முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டன. இதற்காக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும், அதுவரை காத்திருங்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். ஒரு கட்சி தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்து அதற்கு பிறகு அந்த விண்ணப்பம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த அறிவிப்பு வெளியான அன்றே பிப்ரவரி 2ஆம் தேதியே அந்த விண்ணப்பம் இந்திய தேர்தல் ஆணையத்தில் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த கட்சியை பதிவு செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வந்தன. மே 15ஆம் தேதி அந்த நோட்டிபிகேஷனை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்தது. அதற்கு பிறகு அந்த கட்சி பதிவு செய்ய யாரும் ஆட்சேபனை தெரிவிக்காத நிலையில் அந்த கட்சியானது இப்ப தற்போது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான கடிதத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைமை கழகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தை அந்த கட்சியுடைய கொடி அறிமுகத்திற்கு முன்பே அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த அறிவிப்பு அந்த கடிதம் கிடைத்த பிறகுதான் அந்த கொடியும் அறிமுகம் செய்யப்பட்டது. தற்போது அதை அதிகாரப்பூர்வமாக விஜய் அறிவித்திருக்கிறார். இது மட்டுமில்லாமல் மாநாடு, தன்னுடைய கட்சியுடைய முதல் மாநாடு என்பது விழுப்புரத்தில் நடைபெற இருக்கிறது. அது குறித்தும் கூறியிருக்கிறார். என்னவென்றால், இந்த சட்டப்பூர்வமான அந்த விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் கிடைத்துவிட்டது. தற்போது இந்த முதல் மாநாடுக்கு ஆயத்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. இதற்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் வரை காத்திருங்கள் என தன்னுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அவர் கூறியிருக்கிறார். லாவண்யா. செந்தில் ராஜா, மேலும் இது தொடர்பாக அவர் பேசுவார், அவர் செய்தியாளர்களை சந்திப்பார் அல்லது தொண்டர்களிடம் பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அறிக்கையாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அடுத்த கட்டமாக என்ன எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது செந்தில் ராஜா? லாவண்யா, தற்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அவர்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் என அனைவரும் அந்த முதல் மாநாட்டிற்காக தான் காத்திருக்கிறார்கள். ஏனென்றால் தற்போது இந்த அறிவிப்பு தான் அவர் வெளியிடுவார் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது அறிக்கை மூலமாக தன்னுடைய நிலைப்பாடு, அந்த கட்சி பதிவு செய்தது, அதற்கு பிறகு மாநாடு உள்ளிட்ட விஷயங்களை அவர் அறிக்கை மூலமாக கூறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் போலதான் தற்போது அறிக்கை வாயிலாக கொடுத்திருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் பார்த்தீர்கள் என்றால் அந்த கட்சி ஒரு பக்கம் அந்த அனுமதி காவல்துறை வழங்கி இருந்தால், இன்னொரு புறம்
புறம் வந்து அந்த கட்சி மாநாட்டை நடத்துவதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக அந்த குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதியில் இருந்து 234 தொகுதியில் இருந்தும் இந்த மாநாட்டிற்கு தொண்டர்களையும் பொதுமக்களையும் அழைத்து வருவதற்கான அந்த ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கும் தனி குழுக்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. தொகுதிக்கு 6 பேர் என்று ஒரு பொறுப்பாளர் மற்றும் அவர்கள் கீழ் வந்து 5 பேர் என 6 பேர் கொண்ட குழுவை வந்து அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். ஒரு புறம் வந்து வாகனங்கள் வந்து ஒப்பந்தம் செய்வது, கட்சி தொண்டர்களை அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் என அனைத்து விஷயங்களும் நடைபெற்று வருகின்றன. என 23ஆம் தேதி அந்த மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் வந்து 15 நாட்கள் தான் இருக்கிறது. சுமார் 15 நாட்கள் தான் இருக்கிறது. எனவே இந்த ஏற்பாடுகளை வேகப்படுத்த வேண்டும், தீவிரப்படுத்த வேண்டும். அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகு உடனடியாக அனைத்து பணிகளையும் செய்ய வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக நாம் தயாராக இருக்க வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த பணிகள் எல்லாம் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டு அறிவிப்பு ஆனது அதிகாரப்பூர்வமாக ஆயத்த பணிகள் வந்து தொடங்கி இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று விஜய் கூறியிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவருடைய கட்சி தொண்டர்களை இன்னும் அந்த மாநாட்டிற்கு வேகப்படுத்துவதற்கும் தயார்படுத்துவதற்கும் ஒரு உத்வேகமாக அமைந்திருப்பதாக தெரிகிறது. லாவண்யா. ராஜா, நீங்க இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம்.